ஸ்னேகா என்ன பண்ணுறாங்க, கோலப்பொடிய அந்த கிரீன் கலர் கோலப்பொடிய வந்து எடுத்து வச்சுடுறாங்க. எப்படி இவங்களால கிரீன் கலர் இல்லாம இந்த கோலத்த கம்ப்ளீட் பண்ண முடியாது. இங்க இலைகள்லாம் நெறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்னேகா இந்த வேலைய பண்றாங்க. ஆனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வந்து சிந்துவும் வந்து பைரவியும் யோசிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணுறது? கிரீன் கலர் இல்லாம போடவே முடியாதே. கிரீன் கலர் எல்லாத்துலயுமே வருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதன்படி வந்து வேற மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து சிந்துவும் வந்து நம்ம பைரவியும் சேர்ந்து வேற மாரி வந்து ட்ரை பண்றாங்க. அது ரொம்ப அழகா வந்துடுது. இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக க்ரீன் கலர் வரும். இந்த க்ரீன் வந்து கலர் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி வந்து ட்ரை பண்ணி வந்து 2 கலரும் ஒன்றா சேர்த்து க்ரீன் கலர் வர வச்சு சூப்பராக பண்ணிடுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து எல்லோரும் செம்மையாக இருக்குங்க கோலம் அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்து ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்படியும் வந்து அவங்க நல்லா போட்டிருக்க முடியாது, க்ரீன் கலர் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளுக்கு தான் ப்ரைஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கும் போது அவங்க தான் வந்து ப்ரைஸ் வாங்கிடுறாங்க. அதனால் ஸ்னேகா வந்து பல்பு வாங்கிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்னேகா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. சரி இப்படி நடந்துச்சு, சரி இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, இவங்களை அவமானப்படுத்துறதுக்கு வேற ஒரு வழி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் என்ன பண்ணுறாங்க, சம்பத்தையும் அவங்க மாமாவை வந்து ஏற்றி விட்டு நீங்கள் போய் அங்கே ஃபைட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதன்படி அவங்க வந்து இந்த மாதிரி யாராலையும் வந்து பண்ணவே முடியாது, இந்த மாதிரி சிலம்பு வந்து பண்ணுறதா இருந்தால் அது வந்து முறைப்படி கற்றுருக்கணும், இவனுங்களால் என்ன பண்ண முடியும், இவனுங்களை வீரமே கிடையாது, இவனுங்களை புடவை கட்டிக்க சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளாம் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம வந்து அன்னபூர்ணி ஒன்றே சொல்கிறாங்க, டே அவனுங்களை அடித்து வந்து ஒரு வழி பண்ணுங்கடா, அவனுங்களை பாடம் சொல்லி கொடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே ஆறுமுகமாக அவங்கள அடித்து வந்து மண்ணை கவ வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து ஸ்னேகா இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க. தொடர்ந்து வந்து சைக்கிள் போட்டி, அதுக்கப்புறமா வந்து உரியடிக்கிற போட்டி அதெல்லாம் வந்து வைக்கிறாங்க. அந்த உரியடிக்கிறதுல வந்து நம்ம சிந்து வந்து தூக்கி வந்து அப்படியே செமையை வந்து அந்த உரியை வந்து அடிச்சிடுறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஸ்னேகாவுக்கு இன்னும் வயிறாக எரியுது. நம்ம சிவா இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அடுத்து 2 பேருமே ரொமான்டிக்காக வந்து அங்கே இருக்க எல்லா வேலையுமே வந்து அவ்வளோ அழகாக சேர்ந்து செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஸ்னேகாவுக்கு தாங்கிக்கவே முடியல. இதெல்லாம் பார்க்கணுன்னு எல்லாம் என் தலை எழுத்து, நான் விடமாட்டேன் சிவா, விடமாட்டேன், நீ வந்து அந்த சிந்து கூட இப்படிலாம் பண்ணவே கூடாது, நான் இருக்கும்போது அவ கூட ஜோடியாக திரியிறியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க ஸ்னேகா. உடனே சிந்துவும் சிவாவும் அங்கே வராங்க. என்ன ஸ்னேகா நீ பண்ண வேலை எல்லாமே வந்து பல்பு வாங்கிட்ட போட்டிருக்கு அப்படின்னு சிவா சொல்கிறாரு. சிவா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, என்னை வெறுப்பேற்றுனதுக்காகவே இந்த சிந்து கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா, இங்கே பார் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத, உன்னை வெறுப்பேற்றணும் அவசியம் எனக்கு கிடையாது, நீ தான் தேவையில்லாமல் எங்கள் வீட்டு விஷயத்துலையும் எங்கள் குடும்ப விஷயத்துல எல்லாத்தையும் தலையிட்டு இருக்க, கோலப்பொடியை மாற்றுறது, ஆளுங்களை வச்சு வந்து சண்டை போட வைக்கிறது, தேவையில்லாமல் வந்து எங்களை போட்டியில் தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, இதுக்கெல்லாம் பின்னாடி நீ தான் இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி கேவலமாக அல்பத்தனமாக பண்ணாமல் வேலையை போய் பாரு, உனக்கு டாக்டர் வேலை இருக்குல்ல அதை போய் பார்க்குற வழியை பாரு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. பார்த்துக்கிற சிவா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே இந்த ஸ்னேகா கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டாளா அப்படின்னு அன்னபூர்ணி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாத்துக்கும் வந்துடுறா நம்மளுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு, எதுவும் பண்ண முடியலன்னு அவளுக்கு வருத்தமாக இருக்குது. அதான் பதிலடி எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட்டோம்ல, இதுக்கப்புறமா அடங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிட்டு இருக்காங்க. பைரவி, சிந்து, அதுக்கப்புறமா அவங்க குடும்பம் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கோயிலில் வந்து சாமியை வழிபட்டுட்டு இருக்காங்க. வழக்கம் போல் ஆறுமுகம் வந்து பைரவி கிட்ட வந்து எப்படியாவது வந்து நம்ம குங்குமத்தை நெத்தியில் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி எனக்கு வச்சு விடு பைரவி அப்படின்றாரு. நீயே வச்சுக்கோ, நான் ஒன்றும் வைக்க மாட்டேன் அப்படின்றாங்க. என்ன பைரவி இப்படி சொல்கிற, நீ வச்சு அதை நிறைஞ்சிருக்கும், கொஞ்சம் பிரசாதத்தை வாங்கி எனக்கு தான் வையேன் அப்படின்னோடனே அதை வைக்க முடியாது சொல்கிறேன்ல, ஓ வைக்க முடியாதா, உனக்கு இரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அம்மா பைரவி வந்து எனக்கு நெத்தியில் குங்குமமே வச்சு விட மாட்டேங்கிறாம்மா, டே நான் வச்சு விட்றேன், அம்மா பைரவி வச்சு விட சொல்லுமா, சரி சரி நான் சொல்கிறேன், பைரவி கொஞ்சம் என் கையெல்லாம் பாருமா, இந்த இதெல்லாம் பண்ண ஈரமாக இருக்குமா, அந்த தீர்த்தெல்லாம் எடுத்தது, நீ கொஞ்சம் வச்சு விட்ருமா அவனுக்கு அப்படின்னோடனே பார்த்தியா இப்படி ஆள் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு வேணும்னு பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு பெரிய பட்டையை எடுத்து வைக்கிறாங்க. ஐயோ அம்மா தாயே நீ போதுமா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுற, சின்னதாக வை பைரவி அப்படின்னு வைக்கணுன்னே சந்தோஷம் தாங்க முடியல ஆறுமுகத்துக்கு, அப்படி சந்தோஷம் படுறாரு.